ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சில சிம்பிளான பொருட்கள் வச்சே நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் இந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு மாவு மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சிருக்கணும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் இது செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே மசிச்சு எடுத்து வச்ச அவளையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இறுக்கமாக பிசைஞ்சிருக்கணும். இப்போ இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வாழை இலையில கூட பண்ணலாம். நம்ம கலந்து எடுத்த மாவுலேருந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை பேப்பர்லேருந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி 4 இடத்துல கேப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டு இதை சுட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் சுட்டதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை தான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.